நாகையில் கோலாகலமாக துவங்கிய சப் ஜூனியர் ஆண்களுக்கான மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் கபடி போட்டி. விறுவிறுப்பாக துவங்கிய கபடி போட்டியில் 38 மாவட்டங்களைச் சேர்ந்த 456 வீரர்கள் பங்கேற்பு. தேர்வு செய்யப்படும் கபடி அணி வீரர்கள் தமிழக அணி சார்பில் ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் தேசிய அளவிலான கபடி போட்டியில் விளையாட உள்ளனர். நாகப்பட்டினத்தில் இன்று தமிழ்நாடு அமெச்சூர் கபடி கழகம் சார்பில் சப் ஜூனியர் ஆண்களுக்கான மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் கபடி போட்டி விமர்சையாக துவங்கியது. இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறும் கபடி போட்டியினை தமிழ்நாடு அமெச்சூர் கபடி கழக மாநில செயலாளர் சபியுல்லா மற்றும் நாகை மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திரமூர்த்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு இடையே நடைபெறும் கபடி போட்டியில் நாகை, தூத்துக்குடி, நெல்லை, கோவை, கன்னியாகுமரி, தஞ்சை, ஈரோடு, சேலம், கடலூர், பெரம்பலூர் என 38 மாவட்டங்களைச் சேர்ந்த 456 வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். ரசிகர்களின் ஆரவாரத்திற்கு இடையே லீக் முறையில் நடைபெற்ற முதல் சுற்று போட்டியில் நாகை, ராம்நாடு, விருதுநகர், தஞ்சாவூர், ஈரோடு, பெரம்பலூர் அணி வீரர்கள் விறுவிறுப்பாக விளையாடினர். இதில் நாகை கபடி அணியினர் 36 புள்ளிகள் பெற்று ராம்நாடு அணியை வீழ்த்தினர். அதேபோல் பெரம்பலூர் கபடி அணியினர் 46 புள்ளிகள் எடுத்து ஈரோடு அணியை தோற்கடித்து வெற்றி பெற்றனர். இதேபோல் விருதுநகர் மற்றும் தஞ்சாவூர் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற கபடி போட்டியில் இரு அணிகளும் சமமாக தலா 26 புள்ளிகள் எடுத்தனர். சப் ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தேர்வு செய்யப்படும் கபடி அணி வீரர்கள் தமிழக அணி சார்பில் பிப்ரவரி 26, 27, 28 தேதிகளில் ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் தேசிய அளவிலான கபடி போட்டியில் பங்கேற்று விளையாட உள்ளனர்.